அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானோடு முரண்பாடு ஏற்பட்டு சீமானை எதிர்த்த ஒரே காரணத்திற்காக எஸ்பி வருணுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது அண்ணா பதக்கத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்த விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமானை குறித்தும் யாராவது விமர்சனம் பண்ணாலோ அல்லது அவங்களை எதிர்த்து ஏதாவது அரசியல் பேசினாலோ அவங்கள ஊக்குவிக்கிற வகையில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்று தான் தற்போது திருச்சி எஸ்பியான வருண்குமாருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பதக்கத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி சீமானை எதிர்க்கக்கூடிய எல்லோரையுமே திமுக கட்சிக்கு நண்பராக மாத்திட்டு வர முயற்சியில் தான் திமுகவுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி தான் ஆதரவு அதிகரிக்குது அப்படின்னு ஒரு தனி படையை அமைச்சு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட கருத்து கணிப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மறைமுகமான வன்மத்தை நாம் தமிழ் கட்சி மேல ஸ்டாலின் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. என்னதான் மேடைகள்ல சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சி அப்படின்ற பேரையே ஸ்டாலின் எடுக்கல அப்படின்னாலும் மறைமுகமான வேலைகள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த வகையில திருச்சி எஸ்பியான வருண்குமார் கடந்த 2 வருடங்களாகவே பெரிதாக எந்த ஒரு விஷயமே செய்யாத நிலையில தற்போது எதுக்கு அவருக்கு அண்ணா பதக்கம் அறிவிச்சிருக்காங்க அரசு அப்படின்னு பார்க்கும்போது தான் சீமான் அவர் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து பல மிரட்டல்கள் வந்தும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல திமுக அரசு குறித்து ஏதாவது வன்மத்தை யாராவது கக்கினாலோ அல்லது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நேரடியாக இந்த விஷயங்களை சம்பந்தப்பட்டிருந்தாலோ அவங்கள உள்ள தூக்கி வைக்கிறதும் அவங்களுக்கு பல சித்திரவதையில தர்றதும் அப்படின்னு வருண்குமார் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை ஊக்க வைக்கிற வகையில தான் தற்போது தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இவருக்கு அண்ணா பதக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது திமுக அரசு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி எதிர்த்து யாராவது ஒரு அரசு அதிகாரி சில விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வருணுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சீமானை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காகவே அவங்களுக்கு பதவி உயர்வு தர்றதும் இந்த மாதிரியான பதக்கங்கள் தர்றதும் எந்த வகையில் நியாயம் அப்படின்றதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா எழுப்பக்கூடிய கேள்வியாகவே இருக்கு. அவங்களுடைய வேலையை ஒழுங்கா பண்றாங்களோ இல்லையோ நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் தற்போது தமிழ்நாடு அரசு இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெரிய வருது. வெறும் எஸ்பி வருணுக்கு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 107 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விருதை தரப்போறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மேல இந்த அளவுக்கு வன்மத்தை காட்டுறதுக்கு திமுக கட்சிக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.